குருவே சரணம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிரியை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், பரிகாரம் இருக்குது. சிறப்பாக உடனே நடக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னாக்கா நம்மள்ட்ட நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க, எதிரிகளால் எங்களுக்கு தொல்லை தாங்க முடியல சாமி, ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, நான் விலகி போனாலும் என்னை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, அப்படி இப்படின்னு வருத்தப்படுவீங்க. வருத்தமே படாதீங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அப்போது கர்மா தாக்காது. சரிங்களா? நீங்கள் பண்ணுறதுக்கான வினைக்கு தாக்காது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, எதிரியை முடக்கிட்டோம்னாக்கா நம்மளை ஏதாவது தாக்குமா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணுற வினையை நம்ம மூலயமா கர்ம வினை அகழ்த்துறாங்க. அவங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம மூலயமா அவங்களுக்கு பாவங்கள் போய் சேருது அவங்க பண்ண வினைக்கு. சரிங்களா? அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. எதிரியோட தொல்லையை உடனே முடக்கக்கூடியது. முடக்கவும் செய்யலாம், ஃபுல்லாக ஸ்தம்பனமும் பண்ணலாம். எதிரி தொல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் முடிக்கணுமோ கால் பண்ணுங்கள், சிறப்பான முறையில் முடிச்சிடலாம்.